இரண்டாவதாக அவர் கோபம், தாபம், பயம் முதலியவற்றில் இருந்து விடுபட்டு சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக வாழ்கிறார். அப்புறம் மூன்றாவதாக மனது ஒருநிலைப்பட்டதால் நன்மையை நாடி செல்வதுமில்லை, தீமையை வெறுத்து ஒதுக்குவதுமில்லை, எதனுடனும் தன்னை இணைக்காமல் நன்மையும் தீமையும் வாழ்க்கையில் சம நோக்குடன் சந்திக்கிறார். நான்காவதாக தன் உணர்வுகளை அதை தூண்டும் பொருட்களில் இருந்து காத்துக்கொள்ள ஆபத்தின் அறிகுறி தெரியும் போதே சுதாகரிக்கும் ஆமையைப் போல பின்வாங்கிக் கொள்கிறார். இதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, முற்றும் துறந்த யோகிகள் தமக்கு 1 கோடி ரூபா பரிசு இருந்தாலும் 10 ரூபாய் கிடைத்தாலும் ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க. நிறைய கிடைத்தாலும் கம்மியாக நடத்தாலும் அது ஒரே மாதிரியாக நினைப்பாங்க. இன்பமும் துன்பமும் மேடு பள்ள மாதிரி வந்துகிட்டு இருக்கும் இந்த உலகத்தில். ஸோ இன்பத்தை நினைத்து உள்ளே போய்விடாதே, துன்பத்தை நினைத்து சோர்ந்து விடாதே, இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை என்பதை தெளிவாக